வணக்கம் நண்பர்களே, கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன கிளாஸ்ல நாம HRMஓட எவல்யூஷன் அப்புறம் growth பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒருவேளை நீங்க அந்த வீடியோவை பார்க்கலைன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அப்போதான் நாம இப்போ பார்க்க போற இந்த கிளாஸ் இன்னும் ஈஸியா புரியும். இன்னைக்கு நாம HRMஓட முக்கியமான ஒரு பார்ட், அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கிளாஸுக்கு போலாம். 3.1 Introduction. HRMஓட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நிறைய மேனேஜ்மெண்ட் திங்கர்ஸ் அப்புறம் ரைட்டர்ஸ் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ்ல நாம சில முக்கியமான கிளாசிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு HR மேனேஜரோட ரோல்ஸ் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். 3.2 Flippo's classification. ஃபிளிப்போ ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை சொல்றார். ஒன்னு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்னு ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். டீட்டெயிலா பார்ப்போம். 1. மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பிளானிங். ஒரு பர்சனல் மேனேஜருக்கு பிளானிங் அப்படிங்கிறது கம்பெனியோட கோல்ஸ் அடையிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பர்சனல் ப்ரோக்ராம் வேணும்னு முன்கூட்டியே முடிவு பண்றது. இந்த கோல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ராசஸ்ல பர்சனல் மேனேஜர் அவரோட ஹியூமன் ரிசோர்சஸ் பற்றிய எக்ஸ்பர்டைஸ் வச்சு ஆக்டிவா கலந்துக்கணும். ஆர்கனைசிங். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டா அதை எப்படி செய்யணும்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும். ஆர்கனைசேஷன்ங்கிறது ஒரு மீன்ஸ் டு அன் எண்ட் மாதிரி. ஒரு சில பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ் கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்ஸை அடைய உதவும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பர்சனல் மேனேஜர் அந்த ஜாப்ஸ், பர்சனல் அப்புறம் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை டிசைன் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும். டைரக்டிங். இப்போ நம்மகிட்ட ஒரு பிளான் இருக்கு, அப்புறம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அடுத்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது தான். ஆனா இப்போ ஒரு ஸ்டார்டர் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஃபிளிப்போ இதை டைரக்ஷன்னு சொல்றார். இதுக்கு மோட்டிவேஷன், ஆக்சுவேஷன் இல்லனா கமாண்ட்னு கூட பேர் சொல்லலாம். அதாவது மக்கள் மனப்பூர்வமா எஃபெக்டிவா வேலை செய்ய வைக்கிறதுல நிறைய சவால்கள் இருக்கு. கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனை கவனிச்சு அதை பிளான் கூட ஒப்பிட்டு பார்க்கிறது. ஏதாவது டிவியேஷன்ஸ் இருந்தா அதை சரி செய்யறது, இல்லனா சில சமயம் பிளான் செய்ய மாத்தி அன்சேஞ்சபிள் டிவியேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றது. கண்ட்ரோலிங்கிறது ஒரு மேனேஜீரியல் ஃபங்க்ஷன். இது பர்சனல் பிளான் படி எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ரெகுலேட் பண்றதுல கவனம் செலுத்தும். இந்த பர்சனல் பிளான் ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் கோல்ஸை அனலைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கும். 2. ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரொக்யூர்மெண்ட். இதுதான் பர்சனல் மேனேஜ்மெண்ட் முதல் ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் அடையறதுக்கு தேவையான அளவு அப்புறம் சரியான ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது தான் இது. இது ஹியூமன் ரிசோர்சஸ் ரிக்வயர்மெண்ட்ஸை தீர்மானிக்கிறது. அப்புறம் ரிக்ரூட்மெண்ட், செலக்ஷன், பிளேஸ்மெண்ட் போன்ற விஷயங்களை உள்ளடக்கியது. டெவலப்மெண்ட். ஆட்களை வேலைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு டெவலப் பண்ணணும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரெய்னிங் மூலமா ஸ்கில்லை அதிகரிக்கிறது. இது சரியான ஜாப் பர்ஃபார்மன்ஸுக்கு அவசியம். காம்பன்சேஷன். இந்த ஃபங்க்ஷன் ஒரு கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஆட்கள் கொடுக்கிற பங்களிப்புக்கு போதுமான அப்புறம் நியாயமான ரெம்யூனரேஷன் கொடுக்கறது தான். காம்பன்சேஷன்ங்கிறது பர்சனல் மேனேஜ்மெண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்ல ஒன்னு. நாம இங்க எகனாமிக் காம்பன்சேஷன் பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். இன்டிகிரேஷன். இண்டிவிஜுவல், சொசைட்டல் அப்புறம் ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட்ஸை ஒன்னா கொண்டு வர முயற்சி பண்றது தான் இன்டிகிரேஷன். நம்ம சொசைட்டில இன்ட்ரெஸ்ட் நடுவுல கணிசமான ஓவர்லாப்பிங்ஸ் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இதுக்கு அடிப்படை. அதனால பர்சனலோட ஃபீலிங்ஸ் அப்புறம் ஆட்டிடியூட்ஸை கிரீவன்சஸ், டிசிப்ளினரி ஆக்ஷன், லேபர் யூனியன்ஸ் போன்ற ஆர்கனைசேஷன்ஸோட பிரின்சிபல்ஸ் அப்புறம் பாலிசிஸோட சேர்த்து கையாளணும். மெயின்டெனன்ஸ். நாம இதுவரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சிருந்தா இப்போ நம்ம கிட்ட ஒரு மனப்பூர்வமா அப்புறம் திறமையான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த நிலைமையை அப்படியே தொடர செய்யறது தான் மெயின்டெனன்ஸ். ஊழியர்களோட கம்யூனிகேஷன் அவங்களோட விருப்பத்தை மெயின்டைன் பண்றதுல ரொம்ப முக்கியம். அப்புறம் ஊழியர்களோட பிசிக்கல் கண்டிஷன், ஹெல்த் அப்புறம் சேஃப்டியும் மெயின்டைன் பண்ணணும். செப்பரேஷன். பர்சனல் மேனேஜ்மெண்டோட முதல் ஃபங்க்ஷன் ஒரு ஊழியரை வேலைக்கு எடுக்கிறதுனா கடைசி ஃபங்க்ஷன் அந்த நபரை சமூகத்துக்கு திருப்ப அனுப்புறது தான். நிறைய பேர் வேலையில இருக்கும்போதே இறந்து போறதில்ல. ஒரு ஆர்கனைசேஷன் செப்பரேஷன் போது சில டியூ ப்ராசஸ் ரிக்வயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்யறதுக்கு பொறுப்பு. அப்புறம் திரும்பி போற சிட்டிசன் நல்ல நிலைமையில இருக்காரான்னு உறுதிப்படுத்தணும். இதுல ரிட்டையர்மெண்ட், லே ஆஃப், டிஸ்சார்ஜ் அப்புறம் டிஸ்மிசல் போன்ற செப்பரேஷன் வகைகள் எல்லாம் வரும். 3.3 Dale Yoder's classification. டேல் யோடர் HRM ஃபங்க்ஷன்ஸை பல வகைகளாக பிரிச்சு சொல்றார். என்னென்னு பாப்போம். 1. ஸ்டாஃபிங். இதுல ஸ்கிரீனிங், இன்டர்வியூவிங், ரெக்ரூட்மெண்ட், டெஸ்டிங், பர்சனல் ரெக்கார்ட்ஸ், ஜாப் அனாலிசிஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர், ஜாப் என்லார்ஜ்மெண்ட் போன்ற விஷயங்கள் அடங்கும். 2. பர்சனல் மெயின்டெனன்ஸ். இந்த கேட்டகரியில கவுன்சிலிங், பர்சனல் அப்ரைசல்ஸ், இன்வென்ட்ரீஸ், டர்ன்ஓவர் கண்ட்ரோல், ஹெல்த் சர்வீசஸ் அப்புறம் ஆக்சிடென்ட் பிரிவென்ஷன், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்புறம் சர்வீசஸ் எல்லாம் வரும். 3. லேபர் ரிலேஷன்ஸ். இது ஆர்கனைஸ்ட் அல்லது அன்ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாயீஸ் கூட இருக்கிற குரூப் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசுது. நெகோஷியேஷன், கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரீவன்சஸ், ஆர்பிட்ரேஷன், தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட், மியூச்சுவல் எய்ட் பேக்ட்ஸ் போன்றவை இதுல அடங்கும்.
4 ட்ரெய்னிங் டெவலப்மெண்ட், ஜாப் ட்ரெய்னிங், சூப்பர்வைசர், அப்புறம் ஃபோர்மேன் ட்ரெய்னிங், மேனேஜர், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் டெவலப்மெண்ட், ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் ட்ரெய்னிங், ரீட்ரெய்னிங் போன்ற விஷயங்கள் இதுல வரும். 5 காம்பன்சேஷன், வேஜ், அப்புறம் salary சர்வீஸ், இன்சென்டிவ் பே பிளான்ஸ், ப்ராஃபிட் ஷேரிங், ஸ்டாக் ஓனர்ஷிப், ஃபைனான்ஷியல், அப்புறம் நான் ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸ், ஜாப் என்ரிச்மெண்ட், வேஜ், அப்புறம் salary கண்ட்ரோல்ஸ் போன்ற காம்பன்சேஷன் தொடர்பான ஃபங்க்ஷன்ஸ் இதுல அடங்கும். 6 எம்ப்ளாய்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ஹவுஸ் ஆர்கன், எம்ப்ளாயி ஹேண்ட்புக், ரூமர் கண்ட்ரோல், லிஸ்னிங் ஆட்டிடியூட், மோரால், அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் சர்வேஸ், ஃபீட்பேக் அனாலிசிஸ் போன்றவை எம்ப்ளாய்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ல முக்கிய பங்கு வகிக்கும். 7 ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சரல் டிசைன், பிளானிங், அப்புறம் எவாலுவேஷன், இனோவேஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபார்மல், அப்புறம் இன்ஃபார்மல், ரெடியூசிங் கான்ஃப்ளிக்ட், ஓவர்கமிங் ரெசிஸ்டன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் போன்ற விஷயங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். 8 அட்மினிஸ்ட்ரேஷன், ஆப்ஷன்ஸை விளக்குறது, அப்புறம் இன்டர்பிரட் பண்றது. அதாவது அத்தாரிட்டேட்டிவ், கன்சல்டேட்டிவ், பார்ட்டிசிபேட்டிவ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ், அசிஸ்டன்ஸ் இன்சார்ஜ் போன்றவை. 9 பர்சனல் பாலிசி அண்ட் பிளானிங், ஆர்கனைசேஷனல் கோல்ஸை டிஃபைன் பண்றது, பாலிசி கைட்லைன்ஸ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்குறது, பப்ளிக் ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசியை ஐடென்டிஃபை பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது, அப்புறம் கம்ப்ளை பண்றது, ஹியூமன் ரிசோர்ஸ் நீட்ஸை ஃபோர்காஸ்ட் பண்றது, அப்புறம் ஆப்ஷனல் கோர்சஸை செலக்ட் பண்றது போன்றவை இதில் அடங்கும். 10 ரிவ்யூ, ஆடிட், ரீசர்ச், ப்ரோக்ராம் ரிப்போர்ட்டிங், அப்புறம் ரெக்கார்டிங், இவாலுவேஷன் ஆஃப் பாலிசிஸ், அப்புறம் ப்ரோக்ராம்ஸ், தியரி டெஸ்டிங், இனோவேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், காஸ்ட்/பெனிஃபிட் ஸ்டடீஸ் போன்ற விஷயங்கள் இந்த ஃபங்க்ஷன்ல வரும். 3.4 புனேகார்ஸ் கிளாசிஃபிகேஷன். புனேகார் HRM ஃபங்க்ஷன்ஸை 2 முக்கியமான பிரிவுகளா சொல்றார். ஒன்று ஊழியர் நலன், எம்ப்ளாயி வெல்ஃபேர். இது ஊழியர்கள் நல்ல சூழல்ல ஆரோக்கியமா, பாதுகாப்பா, சந்தோஷமா வேலை செய்ய என்னவெல்லாம் தேவைன்னு பார்க்கறது. உதாரணத்துக்கு நல்ல வெளிச்சம், சுத்தமான இடம், குடிநீர், கேண்டீன், மெடிக்கல் செக்கப், விளையாட இடம், ஊழியர் கல்வி, சமூக சேவைகள், அப்புறம் நலன் சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்க்கறது. 2 ஊழியர் நிர்வாகம், பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஒரு ஊழியரை வேலைக்கு எடுக்கிறதுல அவங்கள நிர்வாகம் பண்றது, அப்புறம் வேலையை விட்டு போகும்போது என்னவெல்லாம் செய்யணும்னு பார்க்கறது. உதாரணத்துக்கு ஆள் சேர்ப்பு, திட்டமிடல், சம்பளம், ஒழுங்குமுறை, பணிமாற்றம், பதவி உயர்வு, பயிற்சி, பதிவுகள், பணி ஓய்வு, அப்புறம் வேலை சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்க்கறது. இவ்வளவுதாங்க புனேகாரோட கிளாசிஃபிகேஷன்ஸ். 3.5 IIPM's classification. தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் IIPM கொல்கத்தாவில் இருக்கு. அவங்க பர்சனல் மேனேஜ்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸை கீழ்கண்ட கேட்டகரிஸ்ல பிரிச்சிருக்காங்க. 1 இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றது, அதாவது தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே இருக்கிற உறவை நல்லபடியா சுமூகமா ஆக்குறது. 2 ஜாயிண்ட் கன்சல்டேஷனை ப்ரொமோட் பண்றது, கம்பெனியில ஒரு முடிவெடுக்கும் போது ஊழியர்களையும் கலந்து பேசுறதுக்கு ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் 2 தரப்புக்கும் புரிதல் அதிகமாகும். 3 மேனேஜ்மெண்ட்டுக்கு லேபர் பாலிசியை உருவாக்குறதுல உதவுறது, அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் இடையிலான கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றது, அதாவது தொழிலாளர்களுக்கான விதிகள், சட்டதிட்டங்கள் உருவாக்குறதுல HR துறை நிர்வாகத்துக்கு உதவும். அதே சமயம் நிர்வாகம் சொல்றதும் ஊழியர்கள் சொல்றதும் சரியா போய் சேருதான்னு பார்க்கறது. 4 எம்ப்ளாயீஸோட சேஃப்டி, ஹெல்த், அப்புறம் வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன்ஸை பூர்த்தி செய்ய மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது. ஊழியர்களோட பாதுகாப்பு, ஆரோக்கியம், அப்புறம் அவங்களுக்கான நலத்திட்டங்கள் சம்பந்தமா அரசு வகுத்திருக்கும் சட்டத்திட்டங்களை, ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் ஒரு கம்பெனி சரியா பின்பற்றுதான்னு HR துறை நிர்வாகத்துக்கு ஆலோசனை கொடுக்கும். 5 ஃபேக்டரி அமெனிட்டிஸ், அப்புறம் வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றது. ஃபேக்டரி வசதிகள், அதாவது குடிநீர், கேண்டீன், கழிப்பறை வசதிகள், மருத்துவ வசதிகள் போன்றவற்றை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்துறது. 6 எம்ப்ளாயீஸோட ட்ரெய்னிங், அப்புறம் ஃபர்தர் எஜுகேஷன் பத்தி மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது. ஊழியர்களோட திறனை வளர்க்க அவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கலாம், அவங்க மேல படிப்புக்கு எப்படி உதவலான்னு HR துறை நிர்வாகத்துக்கு ஆலோசனை வழங்கும். 3.6 Northcott's classification. நார்த்காட் பர்சனல் மேனேஜ்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப சுருக்கமா ஆனா முக்கியமான பாயிண்ட்ஸா கொடுத்திருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். 1 எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கம்பெனிக்கு தேவையான ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது. 2 செலெக்ஷன் மற்றும் ட்ரெய்னிங், வேலைக்கு எடுத்த ஆட்களை சரியான முறையில செலக்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு தேவையான ட்ரெய்னிங் கொடுக்கறது. 3 எம்ப்ளாயி சர்வீசஸ், ஊழியர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குறது. இது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இருக்கலாம். 4 வேஜஸ், ஊழியர்களுக்கான சம்பளம், அப்புறம் ஊதிய நிர்ணயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 5 இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், நிர்வாகத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான உறவுகளை நல்லபடியா பார்த்துக்கிறது. 6 ஹெல்த் அண்ட் சேஃப்டி எஜுகேஷன், ஊழியர்களுக்கு உடல் நலம் அப்புறம் பாதுகாப்பு சம்பந்தமான கல்வியையும் விழிப்புணர்வையும் கொடுக்கிறது. 7 எஜுகேஷன், இது ஊழியர்களோட ஒட்டுமொத்த கல்வி அப்புறம் அறிவு வளர்ச்சிக்கு உதவுறது. ஓகே நண்பா, இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM பத்தி இன்னும் ஆழமா பார்த்தோம். குறிப்பா ஃபிளிப்போ, டேல் யோடர், புனேகார், அப்புறம் நார்த்காட் போன்றவர்கள் HRMோட ஃபங்க்ஷன்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல நாம ஹியூமன் ரிசோர்சஸ் பாலிசிஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மறக்காம நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.